எவ்ரிவன், இந்த ஈஸி அண்ட் சிம்பிளான ரோஸ் ஃப்ளவர் வித் பட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஸ்டார்டிங் R1 ரவுண்ட் வந்து 42 செயின்ஸ், அதாவது ஈவன் நம்பர்ஸில் நீங்கள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு R2 ரவுண்ட் வந்து 4 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே, அகெயின் 1 செயின் போட்டுட்டு அடுத்த கீழே வந்து R1 ரவுண்ட்லேயும் 1 செயின் வந்து ஸ்கிப் பண்ணிக்கணும். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷே, 1 செயின், 1 டபுள் க்ரோஷே, ஸோ வி ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 1 செயின் போட்டுட்டு கீழே வந்து R1 ரவுண்டில் 1 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் வி ஸ்டிச். ஸோ இதே பேட்டர்ன் தான் அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் நம்மளோட R1 ரவுண்ட் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு R2 ரவுண்ட், R3 ரவுண்ட் வந்து செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு அந்த வி ஸ்டிச், அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பேஸ், அந்த 1 செயின் ஸ்பேஸ், அந்த வி ஸ்டிச்சுக்கு சென்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 3 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். 3 டபுள் க்ரோஷே போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த 2 வி ஸ்டிச்சும் ஜாயிண்ட் ஆகிருக்கும் பாருங்கள், அந்த ஸ்பேஸில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு வி ஸ்டிச் ஸ்பேஸில் 3 டபுள் க்ரோஷே போடணும். அடுத்த ஸ்பேஸில் 1 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்பேஸ்லேருந்து எண்டு வரைக்குமே, எண்டில் இருக்க வி ஸ்டிச் ஃபுல்லாகவே அந்த வி ஸ்டிச்சில் வந்து 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ 4 டபுள் க்ரோஷே போட்டால் நம்மளோட ரோஸ் பேட்டர்ன் நமக்கு ஃபார்ம் ஆகிடும். இதை வந்து நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ரோல் பண்ணியிருக்கேன். ரோல் பண்ணி பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்ஸுக்கு வந்து நான் க்ரீன் கலர் யானில் வந்து இந்த செயின் போட்டிருக்கேன். 22 செயின்ஸ் போட்டிருக்கேன். 22